சவுண்ட் கேக்குதா? கேக்குது. என்ன பக்கம் போகணும்? பேஜ் நம்பர் 575. ஓகே, சூரோட பேர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணு. சூரத்துல் முஸம்மில் 20வது ஆயத். வசனம். ஆ, أعوذ بالله من الشيطان الرجيم அவ்வளவு திருப்பி بسم சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي ம் الليل சுலச சுலுச எப்படி வரணும்? ثلث சுலச إن சுலுச எப்படி வரணும்? ثلث ஆ, إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي ஈ ஈ الليل வருது. சுலுச இல்லை. போன கிளாஸ் டவுட்ல அதே பிரச்சனை வருது. ஈர சவுண்ட் வரணும். சுலுச இல்லை. ثلث الليل ம்ஹும். ஈ அல்ல, ஈ. ஈ சுலுச ஈ. சுலுச ஈ, சுலுச ஈ ரெண்டு மாதிரி சொல்லி பாருங்க. அப்போ அந்த வித்தியாசத்தை பிடிச்சுக்கொள்ளி. ثلث الليل ரெண்டு மாதிரி இப்ப ஈ. அப்ப ஈ அடுத்த சவுண்ட். ثلث الليل ரெண்டுமே ஈ தானே வருது. வித்தியாசம் வந்துச்சுதா? நாக்கு தூக்கும். நாக்கு நடு போய் தூக்குங்க. சுலுச ஈ. சுலுச ஈ. நாவினுடைய நடுப்பகுதியை தூக்குங்க. ثلث الليل ஈ. நீ நாக தூக்கல. நாவினுடைய நடுப்பகுதியை தொண்டையில மேலுக்கு தூக்குங்க. தொண்டை மேல பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஈ மேல படணும். மேல் அன்னத்துல படணும். அப்படிதான் பாடணும். ثلث الليل சுலுச ஈ தானே வருது. ஈ. தமிழ்ல யானா உச்சரிப்பு தானே. யானை. அந்த ஏட சவுண்ட் வருது இல்லையே. ஈனாக்கும் ஈனாக்கும் வித்தியாசம் இருக்குது. ஈனா ஈனா. ஈனா ஈனா. அது ரெண்டையும் சரியா எடுத்து பிராக்டிஸ் பண்ண சரி. ثلث ثلث الليل இப்போ ஓரளவுக்கு வந்து எப்படி திருப்பி. குட். ثلث الليل அது அப்படி சேர்த்து சேர்த்துடுங்க. சுலுச இல்லையில். சுலுச ஈ. சுலுச ஈ. சுலுச ஈ என்று ஃபோர்ஸ் பண்ணா அது அலிஃபா போய்த்திரும். அது பிழை போய்த்திரும். ثلث ثلث الليل வசனத்தை ஃபுல்லாவது பாவம். إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلث الليل திருப்பி ஒரு கவிதை போங்க. إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلث الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر அது ஐன் சரியா வருது இல்லையே. மேக். மேக் ஜாயின் ஆகி வரணும். மேக். وطائفة
من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن வண்ணஹாருக்கு பின்னால ஜீம் ஒண்டிக்குதே. பாத்தீங்களா? அந்த இடத்துல வாவ் விட அந்த ஜீம் முக்கியம். விளங்குதா? வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார். சரிங்க அஸ்தா. والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من فقرأوا ما تيسر من ساوند முக்கியம். فتاب عليكم فاقرؤوا ما تيسر من ஃபக்ரவு அல்ல. அந்த இங்கதான் அலிஃபை நீங்க மாத்திட்டீங்க பாத்தீங்களா? உதாரணத்துக்கு மஅக் என்ற ஐனுக்கு அலிஃப் மாதிரி உச்சரிச்சீங்க. மஅக் அல்ல, மஅக். அதாவது எந்த விதமான முன்னால சேர்ந்து வரத்தோட எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம நார்மலா வரணும். மஅக். ஆனா இந்த இடத்துல அப்படி வரல. அது இதான் குர் சவுண்ட் வரணும். அது மஅக். இது ரெண்டையும் மாறுபடுது. சரிங்க அஸ்தா. فتاب عليكم فاقرؤوا ما تيسر من فقرؤوا அந்த ஃபோர்ஸ் பண்ணுவோம். ஃபக்ரஉ எப்படி? فاقرؤوا குட். அந்த சவுண்ட் ஃபோர்ஸ் பண்ணிடுங்க. ஃபக்ரஉ. குட். فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى. தாதுல சவுண்ட் தேவை. அடுத்தது எல்லா கேஃபும் மாறணும். علم أن سيكون منكم ராவல்லி நமக்கு மர்தா. அப்படி ஏன் அதுல மிஸ்டேக் என்றால் அதுக்கு முன்னால வர போதி فَقْرَؤُوا مَا تَيَسَّرَ مِنَ الْقُرْآنِ. அதுல வாரதெல்லாம் பெரிய காஃப். அந்த பெரிய காஃபுக்கும் பின்னால வார சின்ன காஃபுக்கும் இடையில தெளிவான வேறுபாடு வந்தால்தான் எங்களோட உச்சரிப்பில் நான் 2 காஃபையும் தெளிவாக வேறுபடுத்திய ஒருதான் வரும். அல்லது பிழையாயிரும். علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة திருப்பி இந்த உங்களோட குரல்ல இந்த ஜீம்கள் இல்லையா? இந்த ஜீம் என்கிறது எனக்கு வந்து இந்த அடையாளம். அதை கட்டாயம் கவனிக்கணுமே. கட்டாயம் கவனிக்கணும். அது நீங்க அதை விட்டுட்டு போறீங்க. அது அல் குர்ஆன்ல எங்களுக்கு நிறுத்தி ஓதுறதுக்கு முடியும். நிறுத்தி ஓதுவதற்கு மிகவும் வரவேற்கத்தக்க இடம். நிறுத்தி ஓதுறதுல 2 வகையான இடங்கள். இது ஒன்று நிற்பாட்டலாம். அதுல சேர்த்து ஓதுறது சிறந்தது. நிறுத்தாமல் போறது பிரச்சனை அல்ல. நிறுத்தி ஓதுறது
மிச்சம் சிறந்ததல்ல. நிறுத்தாமல் ஓதுறது சிறந்தது என்ற சில இடங்களும் இருக்குது. அது நாங்க சொல்லுவோம் சுவாது லாம் யா வரக்கூடிய இடங்கள். சுவாது லாம் யா சேர்ந்து வரக்கூடிய இடங்கள். இதுல சில் நீங்க சேர்த்து ஓதுறது சிறந்தது என்றதுக்குரிய இடம். நிறுத்தி ஓதுறது பொருத்தமானதாக இல்ல. பட் நிப்பாட்டுறது பிழையாக கருதப்பட மாட்டாது என்றதுக்குரிய இடம். இந்த வந்து இப்ப சரி. ஆனா ஜீம் சரியா அல்லது பெரிய கா அடுத்தது காஃப் லாம் யா இதெல்லாம் நிறுத்தி ஓதுறதுக்கு சிறந்த இடம். இந்த இடங்கள்ல சேர்த்து ஓதுறதை விடவும் நிறுத்தி ஓதுறது மிச்சம் வரவேற்கத்தக்கது, பொருத்தமானது. மீனா உதாரணத்துக்கு இந்த வசனத்துல நீங்க இந்த இடம் தானே في سبيل الله فاقرؤوا ما تيسر منه என்று வரலாம். ஆனா நீங்க விலைக்கு வரணும். அதுக்கு முன்னால நீங்க என்ன செய்றீங்கன்னால் அந்த வசனத்தை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله என்று இந்த இடத்துல எங்களோட மூச்சின் காரணமாக நாங்க இந்த வாவுக்கு உள்ள நிப்பாட்டோம் என்றால் கட்டாயமாக நீங்க وآخرون يقاتلون في سبيل الله என்றதை கட்டாயம் நிப்பாட்டணும். ஏன் குர்ஆன்ல நிறுத்துறதுக்கு தந்தப்பட்டிருக்கிற அடையாளத்துக்கு முன்னால எங்கட மூச்சினுடைய மேனேஜ் பண்ணி கொள்ற முகாமத் செஞ்சு கொள்ற அந்த விஷயத்துல நாங்க ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டோம் என்ற வகையில குர்ஆனுடைய நிப்பாட்டுகின்ற அந்த இடங்கள் நிப்பாட்டுமாறு சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள்ல நாங்க நிப்பாட்டுறது கட்டாயமா போயிடும். விளங்குது அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லி ஜீம் காஃப் லாம் யா தா இந்த இடங்கள் அடிப்படையில நிறுத்த வேண்டிய இடங்கள். சாது லாம் யா நிப்பாட்டி ஓதுறதுக்கு சிறந்ததை விட சேர்த்து ஓதுறது சிறப்பானது. இருந்தாலும் இருந்தாலும் அதை விடவும் முக்கியமான விஷயம் உண்டு. இப்ப நான் கடைசியா சொன்ன மெசேஜ் போதுங்க. சரி சரியா ஆலி மேட்ச் ஆயிக்கும் போதும். علم சவுண்ட் பேசிட்டு கேக்குதா உஸ்தாத்? இப்பதான் கேக்குது. ஆலிமே علم أن سيكون منكم مرضى அது பிழையே மருதா وآخر 4 செகண்ட் 3 செகண்ட் போகுது. 1 செகண்ட் தான் மருதா அவ்வளவுதான். علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا
وما تقدموا لأنفسكم من خير تجدوه من خير تجدوه عند الله عند الله هو ஒவ்வொரு சொல்லா ஓத خير. பாக்குறீங்க. ஏன் அது ஒவ்வொரு சொல்லா ஓத பாக்குறீங்க? குர்ஆனுடைய நிறுத்தல் அடையாளங்களுக்கு தான் நாங்க எங்களை மேனேஜ் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு சொல்லா ஓதுறது எங்களோட ஓது ரெண்டும் பின்னுக்கு கொடுக்கும். பேக் பண்ணும். இப்ப இதுல பாருங்க. وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ. ஓகே. எங்களுக்கு அது கஷ்டம்னா நிப்பாட்டுறோம். அப்ப திருப்பி மின் ஹைரின் தஜிதூஹு இன்தல்லாஹி ஹுவ ஹைரா. அப்ப ஹைரால நிப்பாட்டினா திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்ல. وَأَعْظَمَ أَجْرًا. அப்படி அந்த ஸ்டெப் நான் போய்தரலாம். சரிங்க உஸ்தாத். திருப்பி ஒரு வாங்க பாப்போம். எப்படி? ம், وَأَقِيمُوا الصَّلَاةَ வாங்க. ம். وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خير. ம், ம், ம். ஐந்தல்லாஹி ஏன் அது? ஏன் அப்படி ஈடுபடுது? அது பிறகு நிறுத்தணும் நிறுத்தணும்னு பார்த்தேன். அப்படி மறுபடியும் ஓதுறேன் உஸ்தாத். ம். وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. وأعظم أجرا. وأعظم أجرا. وأعظم أجرا واستغفر இல்ல. الله إن واستغفر الله. واستغفر الله إن الله غفور رحيم. خير. 3 வகையான மிஸ்டேக் கூடுதலாகிது. ஒன்று அலிஃபினுடைய சவுண்ட், 2வது ஐனுடைய சவுண்ட் அலிஃபோடு வருது, 3வது யா உடினுடைய சவுண்ட் அதையும் பார்க்கணும். அடுத்தது சின்ன காஃப் பெரிய காஃப்ட ப்ராப்ளம் நிறைய இருக்குது, அதையும் பார்க்கணும். அடுத்த முக்கியமான விஷயம் நிறுத்தல் ஓதுகின்ற இடங்களையும் நாங்க கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியது. அப்பதான் இந்த வசந்தத்துக்கு உள்ள அவ்வளவு விஷயத்தையும் எங்களுக்கு திருத்திக் கொள்ளையிலுமா. உங்களுக்கு நாளைக்கு நான் பாடத்தை போட்டு தருவேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு இந்த மிஸ்டேக் இல்லாம ரெடி ஆயிட்டு வரணும் இந்த வசனத்தை. அப்பதான் சொல்றது போடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.